எபிசோட் 60. சிற்றிலிருந்து சிறப்பிற்கே. விஜயநகர மண்டபத்தில் ஒரு புதுவிதமான நாள். விஜயநகர அரசின் மண்டபம் இன்றைக்கு மிகவும் சுறுசுறுப்பாக காணப்பட்டது. கண்ணகியும் அரச அமைச்சர்களும் சபையில் கூடியிருந்தனர். தேனாலிராமனின் நகைச்சுவை திறமைகளுக்கும் அறிவுப் போராட்டத்திற்கும் மன்னர் கிருஷ்ணதேவராயர் இன்று ஒரு வித்தியாசமான கேள்வியை கொண்டு வந்து சோதிக்க விரும்பினார். அரசரின் கேள்வி. தெனாலி என்று மன்னர் அழைத்தார். உலகில் உள்ள மிகச் சிறிய விஷயங்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்துமா? அல்லது அவை அசாத்தியமானவைதானா? தெனாலி சிறிய புன்னகையுடன் முன் வந்தார். அரசே, சின்ன விஷயங்களின் தாக்கம் பெரியது என்பதை நான் உங்களுக்கு நிரூபிக்க முடியும் என்றார். சிறிய செயல், பெரிய தாக்கம். அரசன் சபை மண்டபத்தில் அமைதியாக ஒலித்தது. தேனாலி தன் சொற்களை தொடங்கினார். அரசே, உங்கள் தலையின் மேலே ஒரு சிறிய தும்பி பறந்து கொண்டிருந்தால் அதை நீங்கள் எளிதில் கவனிக்க மாட்டீர்கள். ஆனால் அந்த தும்பி உங்களை முள் போன்ற தட்டி விடும்போது அதன் அச்சத்தை உணர்வீர்கள். அதேபோல் நம் வாழ்க்கையில் சிறிய செயல்களும் எப்போதாவது பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும். அரசன் கேள்வி கேட்க தேனாலி தொடர்ந்தார். ஒரு பாரம்பரிய இரசவாதி தனது உணவிற்கு பருகுவதை சரியாக செய்யாமல் விட்டால் சத்துணவு இல்லை என்று உலகமே கேலி செய்யும். அதேபோல ஒரு சின்ன சிறுகாற்று கூட வானம் மழையாக மாறுவதற்கு உதவும். சிறிய செயல்களும் பெரிய மாற்றங்களுக்கும் வழிவகுக்கும். ஒரு சோதனை. அரசன் கொஞ்சம் யோசித்து தேனாலிக்கு ஒரு சோதனையை வழங்கினார். தெனாலி, நீ சொல்வதின் உண்மையை நான் நேரடியாக பார்க்க விரும்புகிறேன். எப்படியாவது ஒரு சிறிய விஷயத்தை பெரியதாக மாற்றி எனக்கு நிரூபி. தெனாலி உடனே விழித்துப் பேசி, மன்னா, நாளை காலை இந்த மண்டபத்தில் ஒரு சிறிய நிகழ்வை ஏற்பாடு செய்யுங்கள். அதில் உங்கள் கேள்விக்கான பதில் கிடைக்கும். கதையின் திருப்பம். அடுத்த நாள் சபையில் பல்லாயிரம் மக்கள் கூடியிருந்தனர். தேனாலி ஒவ்வொருவரிடமும் ஒரு பசுமை துளசியை வழங்கினார். இந்த துளசியை உங்கள் வீட்டில் வைத்து தண்ணீர் ஊற்றி பராமரிக்க வேண்டும். இது ஒரு குறைந்த அளவிலான செயல். ஆனால் அதன் விளைவை நீங்கள் வெகு நாட்களுக்குப் பிறகு அறிவீர்கள். ஒரு மாதம் கழித்து துளசியின் அருமையை உணர்ந்த மக்கள் ஆரோக்கியமாக வாழ துவங்கினர். சிறு செயலான தண்ணீர் ஊற்றுவதால் ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைத்தது. அரசரின் பாராட்டு. மக்களின் எண்ணத்தை கேட்ட அரசன் தேனாலியின் மெய்யான அறிவை பாராட்டினார். தெனாலி, நீ சொல்வதெல்லாம் உண்மையாகி விட்டது. சின்ன விஷயங்களின் தாக்கம் பெரியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உன் அறிவுக்கு குதூகலம். அதன் மூலம் தேனாலியின் சிறிய கதைகள் தான் வாழ்க்கையின் பெரிய சித்தாந்தங்களை விளக்குவதற்கான சான்றுகள் என்பதை மீண்டும் நிரூபித்தார்.